Hello viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 10 ஓட chapter 3 example number 3. exercise number 3.19 பார்க்கலாம். First sum இதில் find the order of the product matrix AB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி. A ஓட ஆர்டர் 3x3, B ஓட ஆர்டர் 3/3. ஸோ இதில் இருக்கிற காலம், இதில் இருக்கிற ரோ ஈக்குவலாக வரணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது ரோ, செகண்ட் இருக்கிறது காலம். இப்போ இது ஈக்குவலாக இருக்கா, அதை விட்டுட்டா மீதி இருக்கிறது 3/3, அதுதான் ஏபியோட ஆர்டர். அதே போல் அடுத்தது 4/3, 3/2, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, அதை விட்டுட்டிங்கன்னா 4/2 தான் ஏபியோட ஆர்டர். இப்போது இதில் இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஈக்குவலாக இருக்கா, அதை விட்டுட்டிங்கன்னா 4/2 தான் ஆர்டர் ஆஃப் ஏபி. இப்போது இங்கே இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஈக்குவலாக இருக்கா, அப்போ அதை விட்டுட்டிங்கன்னா 4/1 தான் ஆர்டர் ஆஃப் ஏபி. அதே போல் 1/1, 1/3 இருக்குது. இந்த நம்பர் ஈக்குவலாக இருக்கா, அப்போது அதை விட்டுட்டா 1/3 தான் ஆர்டர் ஆஃப் ஏபி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் சம் முடிச்சாச்சு. இப்போது செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஏ P/Q கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் பி Q/Rன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் ஏபியும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, பிஏவும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் ஆஃப் ஏபி போடுறேன். இதோட காலம் இதோட ரோ ஈக்குவலாக இருக்குது, அதை விட்டுறணும். விட்டுட்டா P/R, அதுதான் ஆர்டர் ஆஃப் ஏபி. இப்போ ஆர்டர் ஆஃப் பிஏ பண்ண போகிறோம். அப்போ ஆர்டர் ஆஃப் பிஏக்கு ஃபஸ்ட்டு பியோட ஆர்டர் எழுதிக்கோங்க, அடுத்தது ஏவோட ஆர்டர் எழுதிக்கோங்க. இப்போ இதோட காலமும் இதோட ரோவும் ஈக்குவலாக இல்லை, அப்போ நம்ம மல்டிப்ளையே பண்ண முடியாது. அதனால் ஆர்டர் ஆஃப் பிஏ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ லாங் ஷார்ட்டில் ஃபஸ்ட் சம் செகண்ட் சம் ரெண்டுமே காமிச்சிடுறேன். எக்ஸசைஸ் 3.19 ரெண்டுமே 2 மார்க் சம், ரொம்ப ஈஸியான சம். தேங்க்யூ வியூவர்ஸ்.